களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். பழனிசாமி ஐயா அவர்களுக்கு காலை வணக்கம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. உங்களுடைய முன்முயற்சி ரொம்ப ரொம்ப நாட்டுக்கும் இந்த சித்த மருத்துவர்களுடைய பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கும் மிக உகந்ததுங்க ஐயா. இன்னும் உங்களுடைய ஹால் 100 பேர் இன்னுக்குள்ள தான் கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சொன்னது அத்தனையுமே 100க்கு 100 உண்மைங்க ஐயா. ஆய்வாளர்கள்லாம் 2 பேர் வந்திருக்கிறவங்க 2 பேருமே ஜாம்பவான்கள் தான். 2 பேரை பற்றியுமே தமிழ்நாடு அறியும். மன்னர் மன்னன் மிகச்சிறந்த ஆராய்ச்சி ஆளுமை கொண்டவர். தொல்பொருள் ஆராய்ச்சியில் மிகச்சிறந்த ஒரு மன்னர் தான், ஒரு மன்னருக்கே மன்னர் தான். அதில் அடுத்தது தமிழ், அவரும் ரொம்ப சிறந்த ஒரு 2 பேருடைய ஸ்பீச்சை நான் கேட்டிருக்கிறேன். அவங்கெல்லாம் எல்லாமே எடுத்துக்காட்டோட பேசுகிறவங்க. இந்த மாதிரி நம்ம பெரியவர்களுடைய நல்ல அறிஞர்களுடைய பேச்சை கேட்கக்குள்ள, ஒருத்தவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கக்குள்ள ஒரு 50 புக்கை நம்ம ஒரே நேரத்தில் படித்து முடித்த மாதிரியான ஒரு உணர்வு வரும். மற்றனையும் நம்ம படிக்க முடியாது. ஆனால் நல்ல அறிஞர்களுடைய பேச்சை கேட்கக்குள்ள நம்மளுடைய ஒரு 50 புக்கை நம்மளால் படிக்க முடியாது. ஆனால் அவங்க அத்தனையும் நம்மளுக்கு சொல்லால் சொல்லிவிடுவாங்க. இந்த முன்முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தது, எனக்கு வயது 62. பல மாநாடுகளையும் பார்த்துட்டேன். பல மூத்த நம்மளுடைய மறைந்த சித்த மருத்துவர்களையும் மாநாடுகளையும் பார்த்துட்டு அவங்களுடைய முன்முயற்சியும் பார்த்தேன். அத்தனை பேருமே நல்ல முயற்சி எடுத்தவங்க தான். யாரும் சோட போகல, யாருமே பண்ணலை. ஆனால் எங்கே பண்ணலை அப்படின்ட்டு பார்க்கக்குள்ள தமிழ்நாடு அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இது முன்முயற்சி எடுக்கவே இல்லை. இது எடுக்காததுக்கு யார் தடையாக இருந்தாங்க, யார் பின்புலத்தில் யார் இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியுங்க ஐயா. உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இதில் ஆனந்தகுமார் உங்களுக்கு தெரியுங்க ஐயா. கணபதி அடிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனந்தகுமார் ஐயா, இன்றைக்கு நலமோடு இருக்கிற ஜெயபிரகாஷ் ஐயா, இவங்க விநாயகம் ஐயா, கண்ணப்பன், இன்னும் நல்ல எனக்கு பேர் ஸ்டக்குன்னு வரல. அங்கே நிறைய பேர் மறைஞ்சிட்டாங்க. இதில் நலமோடு இருக்கிறது விநாயகம் ஐயா, இப்போ நலமோடு இருக்கிறது ஜெயபிரகாஷ் ஐயா. இவருடைய எல்லாருமே முன்முயற்சி எடுத்தாங்க தான். இதில் மனம் வந்து நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன்னா, நமக்கு இந்த இடர்பாடு வரக்குள்ள ஆயுஷ் அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, மோடி ஐயா கிட்ட போய், பிரைம் மினிஸ்டர் ஐயா கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போது எமர்ஜென்சியாக போய் பேசக்குள்ள ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி எல்லாம் சேர்ந்து பேசக்குள்ள நலமோடு இருக்கிற இப்போ நம்மளுடைய ஜெயபிரகாஷ் ஐயா சொன்ன கபசுர குடிநீரை தான், அதை தான் ஏற்று நம்மளுக்கு தமிழ்நாடு பூரா உலகம் பூரா நம்மளுக்கு கபசுர குடிநீர் கொடுத்தாங்க. அவர் அந்த காலத்தில், ஆனந்தகுமார் இருக்கிற காலத்தில், கணபதி அடிகள் ஐயா காலத்தில் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்து செயல்பட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஏன் இவங்க முன்னிறுத்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பட்டயம் கூட நம்மளுக்கு தரமாட்டேன்றாங்க. ஒரு சின்ன ஒரு கல்லூரி வைத்து, அந்த கல்லூரியில், கவர்மெண்ட் கல்லூரியிலே கூட ஒரு பகுதி அவங்களுக்கு எக்ஸாம் வைத்து, இதே நல்ல மூத்த அறிஞர்கள் ஜெயபிரகாஷ் ஐயா மாதிரி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இருந்து அவங்க நம்மளுக்கு ஒரு கேள்வித்தாள் எடுத்து அவங்க பரீட்சை வச்சு அவங்கள பாஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பட்டயம் வழங்கலாம். பாரம்பரிய மருத்துவர்களுக்கு, எழுத படிக்க தெரியாத பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு அவங்கள செய்முறை விளக்கம் செய்ய சொல்லி அவங்களையும் நம்ம உற்சாகப்படுத்தலாம். எதுவுமே பண்ணாமலே ஆர்எம்பி நிறுத்தினாங்க. ஆர்எம்பி நிறுத்திட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஏதோ ஒன்று பண்ணணுன்றதும் பண்ணாமல் விட்டுட்டாங்க. எவ்வளோ முட்டி மோதி எவ்வளோ பண்ணாலும் கடைசி வரைக்கும் ஏன் யார் இப்படி கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க, எதுக்காக பயப்படுறாங்க,
இன்னைய வரைக்கும் கேள்விக்குரியதாங்க ஐயா. அத்தனை சங்கங்களும் அவங்கவுங்களும் ஒரு 1000 பேரை கூட்டுறாங்க, 1000 பேர் பேசுகிறாங்க. இப்படியே பேசி பேசி விட்டுக்கிட்டே தாங்க ஐயா இருக்கிறாங்க. மீட்டிங் நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த இன்னும் எழுச்சி வரல. சொல்லப்போனால் இன்னும் நமக்கு சூடு சொரணை எதுவுமே வரலங்க ஐயா. அந்த எழுச்சி எப்போ வரும்னா, சுயநலம் பார்க்காது. சுயநலம் பார்க்காம அந்த எழுச்சி வரணும். நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அங்கே எழுச்சி வராது. அந்த எழுச்சி எப்போ வரும்? பாகிஸ்தான்காரங்க இந்தியா மேலே வார் தொடுக்கக்குள்ள எப்படி அத்தனை பேருக்குமே ஒரு எழுச்சி வருது. அங்கே கட்சி வரல, ஜாதி வரல, மொழி வரல, இந்தியா என்கிற ஒரு எழுச்சி வருது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு எழுச்சி இங்கே நமக்கு சூடும் சுரணையும் இல்லை. அங்கே எது முன்னாடி நிற்கிது? ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1996 98 இருந்து அந்த மீட்டிங்கெல்லாம் பார்த்துக்கின்னு வரேங்க ஐயா. ஒவ்வொரு மாநாடையும் பார்த்துக்கின்னு வரேங்க ஐயா. எல்லாருடைய மாநாடும் பார்த்துக்கின்னு வரேன். இன்னும் அவங்கவுங்க மீட்டிங் நடத்துகிறாங்க. யாரும் ஒரு ஒன்றிணையில். ஏன் ஒன்றிணையில்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. எனக்கு அந்த வயசில் பேச தெரியல, அந்த வயசில் நான் பேச முடியாது, இந்த வயசில் பேசுவேன், ஆனால் முடியாதுங்க ஐயா. இப்போ நலமோடு இருக்கிறவங்களை கிட்ட கூட நம்ம போயிட்டு சரணாகதி அடையலாமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. என்ன யாருடைய சரணாகதி அப்படின்னா, யார் தடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேயே சரணாகதி, தடுக்கிறவங்களையே சரணாகதி அடைஞ்சு எனக்கு எதுனா பண்ணுங்கன்னு சொல்லலாமா? எனக்கு புரியல. உங்களை மாதிரி முன்னிறுத்துறவங்க இவர் இப்போ நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் கூப்பிட்டு அந்த நமக்கான அறியாமையை நீக்கிறதுக்காக நீங்கள் இப்போ கூப்பிட்டுருக்குறீங்க. இது ரொம்ப பெரிய முன்முயற்சிங்க ஐயா, ரொம்ப நல்லதுங்க ஐயா. அப்போ தான் நம்மளுடைய வரலாறு தெரியணும். அப்போ தான் அந்த சூடு சொரணை வரும். நான் கோபமாக தாங்க பேசுகிறேன். இந்த வார்த்தை அதீதமான வார்த்தை தான், ஆனாலும் இது இந்த இடத்துக்கு தேவைப்படுதுங்க ஐயா. ஏன்னா நம்மளுக்கு வரலாறு தெரியணும்ல. நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம யார், நம்மளுடைய அருமை பெருமைகள் என்ன, அதெல்லாம் தெரியணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லை. அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க அப்படி அப்படியே நம்ம மீட்டிங் போடுறோம். அதோடு அப்படியே பனி கரையிற மாதிரி அப்படியே கரைஞ்சிடும், சல்லுன்னு அப்படியே போயிடும். ஆறுன சோறு பழஞ்சோறு மாதிரி அப்படியே ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் உடனே ஒரு எழுச்சி அந்தந்த மாவட்டத்துலேயும் வருது. அங்கங்கே ஒரு மாநாடு நடத்துகிறோம். அங்கங்கே எதனா ஒரு பிரச்சனை தீர்வு கிடைக்காதான்னு அப்படியே எல்லாருமே செலவு பண்ணிங்கன்னா அங்கங்கே ஓடுறோம். இருக்கிற வேலையை விட்டுட்டு எல்லாருமே ஓடுறோம். நான் ஒரு பெண், எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அது மாதிரி தான் எத்தனையோ பெண்கள், அது மாதிரி தான் எல்லாருமே வந்தோம். எல்லாருமே எதனா ஒரு யாருனா எத்த தின்னா பித்தேன் தெளின்ற மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் எதனா ஒரு துருப்பு கிடைக்காதா, நாங்கள் கரை சேரஞ்சிட மாட்டோமா, கரை சேரத்துக்கு எதனா ஒரு துருப்பு கிடைக்காதா அப்படின்னு எல்லாருமே ஓடியாந்து தோள்கள் வலுவிழந்துருச்சுங்க ஐயா. நான்லாம் தாவர வர்க்கம்தான், ஆனால் ஜீவ வர்க்கம் தாது வர்க்கத்தில் இங்கே எல்லா ஜாம்பவான்களும் எப்படி வழிக்கிறாங்க பாருங்க. எல்லாருக்குமே யாரோ மற்றவங்களுடைய நலனுக்காக அந்த பாய்சன்களை அவங்க உள்வாங்கி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க ஐயா. படிப்பறிவே இல்லாதவங்கெல்லாம் எத்தனை பேர் அவங்க ஜாம்பவான்களாக இருக்கிறாங்க ரசவாதத்தில். அவங்கெல்லாம் வெளிக்கொண்டு வரணுங்க ஐயா. இப்போ எங்கன்னா ஒரு சித்த மருத்துவர்களை நான் சொல்லக்கூடாது இந்த இடத்துல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். பிஎஸ்எம்எஸ்காரங்களை நான் போய் சந்திக்கிற நேரத்தில் அவங்க என்கிட்ட கேட்குற ஒரு வார்த்தை, நீங்கள் பாரம்பரியம் தானே, உங்கள் அம்மா பாரம்பரிய சித்த மருத்துவர் தானே, பாட்டி பாரம்பரிய சித்த மருத்துவர் தானே, அவங்களுடைய கைப்பிரதி கையால் எழுதுனது எதனா இருக்கும், எடுத்தாந்து தரீங்களா அப்படின்னு அத்தனை பேருமே கேட்குறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மாதிரி நீங்கள் எடுத்தாந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய பேரை நாங்கள் பொன்னெழுத்தில் எழுதுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதாவது இந்த நிலைமை தான் இப்போ இருக்குது. அதை நான் இங்கே பகிரங்கமாகவே வெளியிடுறேங்க ஐயா. இப்போ ஏன் அப்படி இப்போ எல்லாருமே கேட்டுருக்குறாங்க தான், அதான் உண்மை. இப்போ எல்லாருமே இதை கேட்குறாங்கன்றது இங்கே நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏன்னா கேட்டது உண்மை, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது உண்மை, நான் போய் சொல்லலை. அதனால் இதை இங்கே பகிரங்கமாகவே சொல்லலாங்க ஐயா. இது இன்றைய நிலைமை. எனக்கு ஒன்று தான், நாள்கள் நடந்து 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 தோள்கள் தோண்டு போய் இப்போ இன்னைக்கு 62 வயசில் 22ல் ஓடனேன். இன்னைக்கு 62 வருஷமாக 40 வருஷமாக ஓடி தோள்கள் ஓய்ந்து போனது தான் உண்மை.
ஆனா பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்றது தான் இங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த 2 பேரும் மனசு வச்சா பூனைக்கு மணி கட்டிடலாம். ஆனா உங்களுடைய முயற்சி நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க பாருங்க, உங்களுக்கு ஹேண்ட்ஸம் சல்யூட் சார். வரலாறு தெரிஞ்சாதான் சார் நம்மளுக்கு சூடு சொர்ண வரும். அப்பதான் நம்ம ஒரு எல்லாருமே படிப்பறிவு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே ஏன் எங்களுக்கு இதை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன் எங்களுக்கு இதை செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்னு எல்லாரும் ஒருங்கிணைந்து வரணுங்க ஐயா. இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுதல். ஏன்னா ஓய்ந்து போன வேண்டுதல், ஒரு கிழத்தி பேசுற வேண்டுதல் இது. எனக்கு ஒரு என்னன்னா யாரை நம்ம காலை பிடிச்சி எழுதுறாங்களோ அவங்களே கேட்டா என்ன அப்படின்ற மாதிரி கூட வருது. அவங்களே நம்ம சரணாகதி அடைஞ்சிடலாமோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு இயலாமை வருதுங்க ஐயா. ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா தாது வர்க்கத்துல ஜீவ வர்க்கத்திலையும் ஜாம்பவானால் இருக்கிறவங்க அவங்க எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு தெரியுங்களா, அணுவை உடைத்து செல்ற மாதிரி செய்யறாங்க, நியூட்ரனா உடைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க ஐயா, அருமையா பண்றாங்க ஐயா. உங்களுடைய முன்முயற்சிக்கு எனது கரம் சிரம் தாழ்த்திய வணக்கங்கள். ஹேண்ட்ஸம் சல்யூட் சார். நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி. பாரம்பரிய சித்தம்பரத்தூர் மங்களம் சிவஞானம். நன்றிங்க ஐயா. இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம்